கர்த்தருடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆதி ஆமத்தின் தொடர்ந்த ஆராய்ச்சியை நாம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரம் தேவன் பூமியின் மனிதர்களோடும் விலங்குகளோடும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்வேன் என்று சொன்னதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த உடன்படிக்கையின் விபரத்தையும் அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தையும் பற்றிய காரியங்களை 8 முதல் 17 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க போகின்றோம். கடந்த வாரத்திலே மாமிசத்தை புசிப்பதற்கு உத்தரவு கொடுத்தார் தேவன். அதற்கு முன்னதாக காய்கறிகளை, தாவரங்களை மாத்திரமே புசிப்பதற்கு உத்தரவு கொடுத்திருந்தார். ஆதாமிடமிருந்து ஆதாம் முதல் நோவா வரைக்கும் மனிதன் பியூர் வெஜிடேரியனாக தான் இருந்தான். அவனுக்கு பிரியாணின்னா என்னன்னு தெரியாது, கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, மிருகங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் பேழையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதனை பற்றிய பயம் விலங்குகளுக்கு உண்டானது. அதோடு கூட விலங்குகளும் ஒன்றை அடித்து சாப்பிடக்கூடிய மாறின. இந்த பக்கம் போயிருக்கான் கூட்டம் போய். இப்போ 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். பூமியில் எல்லா உயிரினங்களோடும், மனிதரோடு மாத்திரமல்ல எல்லா உயிரினங்களோடும் தேவன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஏன் அப்படி ஏற்படுத்துகிறார்? பூமியில மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக ஏற்ற சூழலை உருவாக்கித்தான் மனிதனை உண்டாக்கினார். அப்போ மனிதன் இந்த பூமியில வாழ்வதற்கு சுற்றுச்சூழல் மிக அவசியம். ஒரு காட்டெருமை எடுத்துக்கிறோம், ஒரு பட்டுப்பூச்சி எடுத்துக்கிறோம், ஒரு குருவியை எடுத்துக்கிறோம். இது எல்லாமே மனிதன் வாழ்வதற்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறது. நம்ம எந்த மிருகமும் தேவையில்லை, அல்லது எந்த பிராணியும் தேவையில்லை, அல்லது எந்த பூச்சியும் தேவையில்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய சுயநலத்தினாலே அல்லது நம்முடைய அறியாமையினாலே நம்ம இயற்கையான காரியங்களை கெடுத்து போட்டோம். நான் சொல்றது உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாரையும். ஆனால் அதற்கு தேவனை குற்றம் சொல்ல முடியாது. இயற்கையாக ஒரு காரியம் இருக்கின்ற போது அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது, மனிதனுக்கு நன்மை செய்வதாக இருக்கிறது. ஆனால் செயற்கையை நுழைக்கும் போது அது மனிதனுக்கு தீமை செய்வதாக இருக்கிறது, உலகத்தை பாழ்படுத்துவதாக இருக்கிறது, உலகத்தை சீர்கேடு செய்வதாக இருக்கிறது. அப்ப தேவன் இந்த உடன்படிக்கையை மனிதனோடு மாத்திரம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. என்றால் அவருக்கு தெரியும் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த இயற்கை மிகவும் அவசியம் என்பது அவருக்கு தெரியும். அதனால உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்தோடும் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தினார்? 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இனி மாமிசமானவைகள் எல்லாம், நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை, இனி மாமிசமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். இன்றைக்கும் வெள்ளம் ஏற்படுகிறதா இல்லையா? பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, பல இடங்களில் மழை பெய்கிறது, சில இடங்களில் சுனாமி வருகிறது, கடலில் கொந்தளிப்பு ஏற்படுகிறது, எல்லாமே ஏற்படுகிறது. ஆனால் எந்த ஒரு நிகழ்வும் நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடப்பதில்லை. ஏனென்றால் நோவாவின் காலத்திலே பூமி முழுவதும் வெள்ளப்பெருக்கினால் மூடப்பட்டது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் எங்கேயுமே நடக்கிறது இல்லை, அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தாலும் மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் உயிரோடு காக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இன்னைக்கு பூமி என்பதும் இயற்கை என்பதும் ஒரு பெரிய மெஷின் மாதிரி. அந்த மெஷினில் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சில இடங்களில் எரிமலை வெடிக்கும், சில நேரம் கடல் கொந்தளிப்பு ஏற்படும், சில இடங்களில் கடலில் வெப்ப நீரோட்டங்கள் இருக்கும். இதில் நன்மை செய்யக்கூடியது இருக்குது, தீமை செய்யக்கூடியது இருக்குது. அப்போ மனிதன் தன்னுடைய பகுத்தறிவினாலே உணர்ந்து பார்த்து தீமை செய்யக்கூடிய காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே பெரிய மெஷின் எது என்று கேட்டோமானால் மனுஷன்தான்.
மனிதனுடைய மனதிற்குள்ளாக, மூளைக்குள்ளாக அறிவு, சிந்தனை என்பவற்றை தேவன் வைக்கிறார். அதை வைத்து யோசித்து பார்த்து இது நல்லது இது கெட்டது என்று ஆவிக்கிறவைகளும் பூமிக்கிறவைகளும் யோசித்து பார்த்து அதை விட்டு நான் விலகி இருக்க வேண்டும். அப்போ அடுத்து என்ன சொல்றாரு, முழுவதையும் அழிப்பதற்கு ஜலப்பிரளயம் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அடையாளம் சொல்றாரு அதுக்கு. அன்றையும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கை அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். வானவில் நம்ம மழை பெய்த பிற்பாடு அல்லது மழை பெய்து முடிக்கின்ற வேளையிலே சூரியன் இந்த திசையில் இருந்தால் இந்த திசையிலையும், சூரியன் இந்த திசையில் இருந்தால் இந்த திசையிலையும் வானவில்லை பார்க்கின்றோம். இந்த வானவில்லுக்கு வேதாகம் கொடுக்கின்ற விளக்கம் இவ்வளவுதான். இன்னும் ஒரு 3 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அது என்ன தேவனுடைய மகிமையை குறிப்பதற்கு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் வானவில்லை பற்றி அறிவியல் உண்மைகளை உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு மிக மிக வியப்பாக இருக்கும். இங்கே ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் மோசே, நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன். வானவில் எப்படி உண்டாகிறது? இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? வானவில் எப்படி உண்டாகிறது? தெரியுது, கிணத்துல பார்த்துருக்கீங்களா? அதான் அறிவியல் பூர்வமான விளக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதில் என்னென்னா மழைக்கு பின்னாடி நீர்த்துளிகள் இருக்கும். மேகத்தில் எல்லா இடத்துலையுமே நீர்த்துளிகள் இருக்கும். இப்போ சூரியன் இங்கிட்டு இருக்குது, இங்கே இருக்கிற நீர்த்துளிகள் இருக்கு இல்லையா, அந்த நீர்த்துளிகள் மேலே சூரியன் படுது. அதில் குறிப்பிட்ட நீர்த்துளிகள் மீது மாத்திரம் பட்டு முழு எதிரொலி படைந்து நம்ம கண்களை அடைகிறது. இப்போ ஒரு நீர்த்துளி இப்படி இருக்கிறது என்றால் சூரிய ஒளி இங்கே போய் மோதி என்ன செய்யனாக்க இப்படி ஒளி விலகல் அடையும். அப்புறம் திருப்பி ஒளி விலகல் அடையும். டபுள் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன செய்யுதுனாக்கா வெள்ளை நிறம் தான் சூரிய ஒளி. ஆனால் அந்த வெள்ளை நிறத்துக்குள்ளாக 7 நிறங்கள் அடங்கியுள்ளது. அதான் நிறமாலைன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கணும். நிறமாலைன்னு சொல்லுவாங்க, ஒளி நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காணக்கூடிய நிறங்கள் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், விப்ஜிஆர்னு சொல்கிறது. இதுதான் வானவில். இந்த வயலட்டுக்கு பின்னாடியே சில ஒளிக்கதிர்கள் இருக்கிறது, அல்ட்ரா வயலட் ரேஸுங்குவாங்க. அதை நம்ம கண்ணால் காண முடியாது. இந்த ரெட் இருக்குல்ல, ரெட்டுக்கு பின்னாடியும் இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கிட்டு சில கதிர்கள் இருக்கிறது. அதெல்லாம் நான் கண்ணால் காண முடியாது. காணக்கூடிய ஸ்பெக்ட்ரம் என்னன்னு பார்க்கும்போது விப்ஜிஆர். அந்த விப்ஜிஆர் தான் நமக்கு சூரிய ஒளியிலிருந்து சூரிய ஒளி ஒளி விலகல் அடையும் போது, நீர்த்துளிகளுக்குள்ளாக ஒளி விலகல் அடையும் போது அது 7 நிறங்களாக அழகாக பிரிக்கிறது. அப்படி 7 நிறங்களாக பிரிந்து நம்ம கண்களை அடைகிறது. இது ரொம்ப அதிசயமான ஒரு காரியம். இதில் மனிதனுக்கு ஒரு பங்கும் கிடையாது. அதை யோசிச்சு பாருங்க. மனிதனுக்கு ஒரு பங்குமே கிடையாது. தேவன் உண்டாக்கினதான் மழை, தேவன் உண்டாக்கினதான் தண்ணீர், அது மாதிரி தேவன் உண்டாக்கினதான் சூரியன். சூரியன்லேருந்து வெளிச்சத்தை வாங்கி கொண்டு இந்த மழைத்துளி அழகான ஒரு பிரிசம் போன்று முப்பட்டகம் போன்று செயல்பட்டு என்ன செய்கிறது, அந்த வெள்ளை வெளிச்சத்தை 7 நிறமாக பிரிக்கிறது. நியூட்டன் என்று ஒரு ஐசக் நியூட்டன் என்று அறிவியல் அறிஞர் இருந்தார். அவர் இந்த 7 நிறங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 நிறங்களை ஒரு டிஸ்கில் அந்த வானவில் இருக்க குறிப்பிட்ட விகிதப்படியே வரைஞ்சிக்கிட்டு அந்த டிஸ்கை ஒரு சுற்றுற மாதிரி ஒரு கருவி வச்சு அதை சுற்றுறப்ப அந்த டிஸ்க்கு சுற்றுது இல்லையா, அந்த 7 கலர் மெர்ஜ் ஆகி நமக்கு வெள்ளை கலர் தான் தெரியும். அந்த டிஸ்க்கு நிற்கிற போது 7 கலர் இருக்கும். அதில் எஃப்ஜிஆருங்கிற 7 கலர் இருக்கும். ஆனால் அந்த டிஸ்க்கு வேகமாக சுற்றுற போது அதில் ஒரு நிறமே இருக்காது, வெள்ளை கலர் தான் இருக்கும். அவர் தான் கண்டுபிடிச்சார் அதை, ஐசக் நியூட்டன்கிறவர். அப்போ சூரிய வெளிச்சத்தில் எல்லா கதிர்களும் அடங்கி இருக்கிறது. புற ஊதா கதிர்களும் இருக்கிறது, அகச்சிவப்பு கதிர்களும் இருக்கிறது. புற ஊதா கதிர்களும் என்னது, அதில் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும், அதிர்வெண் அதிகமாக இருக்கும், அலைநீளம் கம்மியாக இருக்கும். இங்கிட்டு வர அலைநீளம் அதிகரிக்கும், ஃப்ரீக்குவன்சி அதிர்வெண் கம்மியாகும் அகச்சிவப்பு கதிர்களில்.
இப்படி பல காரியங்கள் இருக்குது. அதில் அந்த 7 நிறங்கள், அந்த 7 நிறங்களை மாத்திரம் எடுத்து சூரியன்கிட்ட மழை துளி அழகாக பிரித்து கொடுக்குது. இதை உண்டாக்கினது யார்? தேவன் தான், வேறு யாருமே இல்லை. இன்னொன்று இருக்குது. சாதாரணமாக வானவில் தோன்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா வயலட்டு கீழே இருக்கும், வயலட் உள்ளே இருக்கும். வயலட் இப்படி இப்படி வில்லு வளையுது இல்லையா, அதில் கீழே வயலட் இருக்கும், அப்புறம் இண்டிகோ, அப்புறம் ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, மேலே சிகப்பு இருக்கும். இந்த 7 கலர் நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரிஞ்சது? வயலட்டு தெரியும், ப்ளூ தெரியும், சிகப்பு தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் தொலைநோக்கி மூலமாக பார்க்கும்போது 7 கலர்களும் விரிவாக தெரியும். இதில் இன்னொன்று என்னன்னாக்கா, சில நாட்களில் இந்த வானவிலுக்கு மேலே இன்னொரு வானவில் தெரியும். நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு துணை வானவில் ஒன்று. இதில் பி கீழே, வயலட் கீழே இருக்கும், ரெட்டு மேலே இருக்கும் இல்லையா, அதில் ரெட்டு கீழே இருக்கும், வயலட் மேலே இருக்கும். துணை வானவில் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி பைபிளில் ஒன்றுமே சொல்கிறதில்லை, சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதை பற்றி இப்போ நவீன காலத்தில் வேதாம விளக்க உரையாளர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, 2 வானவில் இருக்கிறது உண்மை தான், பைபிளில் அதை சொல்லப்படலைங்கிறது உண்மை தான். ஒரே காரியத்தை 2 மடங்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறாரு கர்த்தர், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இரட்டை ஆசீர்வாதங்களை குறிப்பதற்கு தான் அந்த இரட்டை வானவில் தோன்றுகிறது. அவருடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த மாதிரி காணப்படுது. எந்த காரியமும் 2 ஒரு மாதிரி சொல்லும்போது என்ன செய்யும்? உறுதிப்படும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி செய்கிறது என்கிறார். அப்போ நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். உடன்படிக்கை அடையாளம் என்ன? வானவில். இனி பூமியை அழிக்க மாட்டேன் என்பதற்கு என்ற உடன்படிக்கைக்கு அடையாளம் வானவில். நான் பூமிக்கு மேலே மேகத்தை வருவிக்கும் போது, எதுக்கு? மழை பெய்ய மேகத்தை இப்போ நம்ம பாருங்கள், அநேக நாட்களில் நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறோம். என்ன புலம்பிக்கிட்டு இருக்கிறோம்? குடரோடு வரைக்கும் மழை பெய்யுது, சினாரப்படிக்கு அங்கிட்டு மழை பெய்யுது, திண்டுக்கல்ல பயங்கரமாக மழை பெய்யுது, அமளியில் மாத்திரம் தான் மழை பெய்ய மாட்டேங்குது. சொல்கிறோமா இல்லையா? அப்போ மழை பெய்யறதுக்கு மேகத்தை வரவழைக்கிறது யார்? தேவன். மேகம் வரவழைக்கப்பட வேண்டுமானால் அங்கே என்ன இருக்கணும்? நிச்சயமாகவே குளிர்ச்சி இருக்கணும், குளிர்ச்சியான சூழல் இருக்கணும். அந்த சூழலை மனிதன் கெடுத்து போடுகிறான். அதான் காரணம் மழை வராமல் இருப்பது. தேவன் இரக்கம் இல்லாதவராக போகல, மனுஷனுடைய அளவுக்கு மிஞ்சிய துன்மார்க்கம்தான் என்ன செய்கிறது? மழை பெய்கிற இடத்துல பெய்ய விட மாட்டேங்கிறது, பெய்ய வேண்டாம் என்று நினைக்கிற இடத்துல பெய்ய வைக்கிறது. எல்லாமே மனுஷன்தான் காரணம், தேவன் அல்ல. ஆனால் தேவன் மேகத்தை வருவிப்பார். நான் பூமிக்கு மேலே மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவனையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாமிசமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அப்போ இந்த இடத்துல வானவில் வரும்போது வில்லு போட்டுருச்சுன்னா இனி மழை இருக்காது சொல்கிறாங்க இல்லையா? வானவில் அது காரணம் என்னன்னாக்கா, அது உண்மையும் அல்ல, அது அவ்வளவு உண்மை இல்லை. வில்லு போட்டதுக்கப்புறம் சில சமயம் மழை வருது. ஆனால் வில் போட்டால் என்ன அர்த்தம்? சூரிய வெளிச்சம் உண்டாகுதுன்னு அர்த்தம். சூரிய வெளிச்சம் இல்லாமல் வானவில் தெரியாது இல்லையா? அடுத்து சூரிய வெளிச்சத்துக்கு நேர் எதிரான திசையெல்லாம் தெரியும். ஒரு இப்போ வானவில் தெரியணும்னா எந்த பக்கம் தெரியும்? இந்த பக்கம் தான் தெரியும், இந்த பக்கம் தெரியாது. ஏன்னா சூரியன் எங்கிட்டு இருக்குது. சூரியன் கிழக்க இருந்தால் மேற்க வானவில் தெரியும், சூரியன் மேற்க இருந்தால் வானவில் கிழக்க தெரியும். அதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் வானவில் போட்டதுக்கப்புறம் மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியாது. திருப்பி மழை பெய்யக்கூடும். சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா அந்த வில்லும் மறைஞ்சிரும். வானவில் எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா டைரெக்ஷன், சூரியனுடைய டைரெக்ஷன் மாறும்போது அது மாறிக்கிறது. இன்னொரு உண்மை என்னவென்றால், அது உண்மையே வில் அல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிளெயினில் போகும்போது பார்த்தோம்னா வானவில் போடுறப்ப நம்ம பிளெயினில் போயிருந்தோம்னா வட்டமாக இருக்கும் வானவில். அது வான வட்டம் தான், அது வானவில் அல்ல, வான வட்டம் தான் அது. ஆனால் இங்கே நம்ம கீழேருந்து பார்க்கும்போது அதனுடைய பாதியை தான் பார்க்குறோம். நம்ம ஃப்ளைட்டில் போனோம்னா ஒருவேளை 20,000 அடி 25,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா வட்டமாக தெரியும், வானவில் வட்டமாக தெரியும். அது உண்மையாக ஆச்சரியமான ஒரு காரியம். அடுத்து பார்க்கும்போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும்
பூமியின் மேல் உள்ள சகலவித மாமிச ஜந்துக்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். மாமிச ஜீவன்கள் எல்லாரோடும் இனி நான் மழையினால் இந்த பூமியை அழிப்பதில்லை என்று முடிவு சொன்னார் இல்லையா, அதை நான் நினைச்சு பார்ப்பேன் அப்படிங்கிறார். ஏனென்றால் பூமியை அழிப்பதற்காக அல்ல, மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் மனிதன் என்ன செய்யணும்? தன்னுடைய அகங்காரத்தினாலே, தன்னுடைய பாவங்களினாலே, தன்னுடைய மீறிய செயல்களினாலே பூமியிலே உயிர் வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கிறான். பூமியிலே உயிர் வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கும் போது தேவனுக்கு அதிக கோபம் வந்தது. அப்போ மழையை அனுப்பி பூமியை சுத்தப்படுத்தினார். அதே மாதிரி ஒவ்வொரு தலைமுறையிலையும் கூட தேவன் பூமியை சுத்தப்படுத்துகிறார். நம்முடைய தலைமுறைகளை பார்க்கும்போது 21வது வருஷம் சுத்தப்படுத்தினார். கொரோனாவினால மனிதர்கள் எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு பூமியை ரீசைக்கிள் பண்ணார் தேவன். ஆனால் மறுபடியும் என்ன செய்கிறான் மனுஷன்? திருப்பி இதை அசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறான். இந்தியாவிலேயே குப்பைகள் மிகுந்த நகரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு நகரம் இருக்கிறது. எது தெரியுமா? மதுரை. மதுரை தான் ரொம்ப ரொம்ப அழுக்கான நகரம் என்று சொல்லுகிற இந்தியாவிலேயே. நேற்று ஒரு செய்தி வந்தது. ஆனால் அது எப்படி உண்மைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா மதுரையை விட காசி பயங்கர அழுக்கான இடம். அந்த கங்கை நார் வருது இல்லையா, அதில் பெண்ணத்தவா போட்டுக்கிட்டு செய்வாங்க. அது ரொம்ப அழுக்கான இடம். எப்படி மதுரையை சொல்கிறாங்கன்னு தெரியல. அது ஒருவேளை இது ஏதாவது திட்டமிட்ட சரியாக கூட இருக்கலாம். மதுரையை தமிழ்நாட்டை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கலாம். சரி, நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வேண்டாம். இப்போ நம்ம வருவோம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று தேவன் நோவாவோடே சொன்னார். ஆக இந்த வானவில் என்பது மேகத்தில் தோன்றும் ஒரு அடையாளம் என்பதாக நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் தேவன் நோவாவின் காலத்தில் தாம் பூமியை அழித்ததை நினைவு கூறுவார். பாருங்க, வானவிலுக்கு மழைக்கு சம்பந்தம் உண்டு. இதுக்கு முன்னாடி தேவன் வானவில்லை உண்டாக்கவில்லை, வானவில்லை ஏற்படுத்தவில்லை. ஏன்னா வானவில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனது. ஏன் வாய்ப்பு இல்லாமல் போனது? மழை என்ற ஒன்று பெய்யவில்லை. அப்போ சூரிய ஒளி மலைத்துளிகளை பட்டு பிரதிபலிக்க வேண்டியதுதான் அந்த வானவில் என்பது. அப்போ மழையே பெய்யாததுனாலே வானத்தில் வில்லே தோன்றவில்லை. ஆனால் இப்போ மழை பெய்த உடனேயே, அந்த முதல் மழை பெருமழை பெய்து நின்ற உடனேயே அங்கே வானத்தில் என் வில்லை வைப்பேன் என்று தேவன் சொன்னார். ஆக பிரியமானவர்களே, தேவன் அந்தந்த தலைமுறையிலே நிச்சயமாகவே மக்களை காப்பதற்கென்று தகுந்த திட்டங்களை வகுத்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லா உயிர்களையும் அவர்தான் படைத்தார். ஆனால் மனிதன் மீது மாத்திரம் அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். ஏன்? என்ன காரணம்? மனிதனை ஏன் அவர் மனிதன் மீது மட்டும் அன்பு வைக்கணும்? ஏன் ஒரு குரங்கு மேலே வைக்கணும்? அவர் தம்முடைய சாயலாக படைத்தவர் மனிதன் இல்லையா? தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின் மேலேயும் மனிதனை படைத்தார். சரி, இங்கே இருக்கிற யாராவது 2 பேர் ஒரு மாதிரி இருக்கிறோமா? அப்போ யார் தேவ சாயலில் இருக்கிறோம்? எப்படி? தேவனுடைய ஆவியும் ஆத்மாவும் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நம்ம தேவ சாயலாக இருக்கிறோம். இந்த உடல் அல்ல. இந்த உடல் மனிதனிலிருந்து எடுக்கப்பட்டது. அது எப்படி வேணாலும் இருக்கும். உருவம், உயரம், குட்டை அல்லது குண்டு, ஒல்லி, எப்படி வேணாலும் இருக்கும். இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. மண்ணை உண்கிறோம், அதாவது மண்ணிலிருந்து கிடைக்கிற தாவரங்களை, பொருட்களை உண்ணுகிறோம். கடைசியில் மண்ணுக்கே திரும்புகிறோம். அப்போ இது இந்த உடல் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கும். அதுலேயும் கூட சொல்கிறாங்க, இப்போ 7 தலைமுறைக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? 7 தலைமுறை, 7 தலைமுறை. அந்த 7 தலைமுறைக்கும் ஜீன்ஸ் என்ன செய்யுது? மனிதனுக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தை வெறுமனே அவங்க அப்பா அம்மா மாதிரி மாத்திரம் இருக்கிறது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பரம்பரையில் ஏதோ ஒரு பாட்டனுக்கு கொஞ்சம் நீளமாக மூக்கு இருந்துச்சுன்னா போல இந்த பிள்ளைக்கு நீளமாக மூக்கு இருக்கும். அதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இது குரோமோசோம்னு சொல்கிறாங்க. அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய காரியங்கள் தான் மனிதனை, உடலை நிர்ணயிக்கிறது.
ஆனாலும் கூட இந்த உடல் வந்து எப்படிப்பட்டது? மாறக்கூடியது, சீரழியக்கூடியது, நிறைவிலே அழியக்கூடியது. ஏனென்றால் பூமியின் மண்ணிலிருந்து உண்டாக்கினார். மண்ணிலே உண்டாக்கப்பட்ட இந்த உடல் மறுபடியும் மண்ணுக்கே செல்லுகிறது. ஆனால் நமக்குள்ளாக தேவன் வைத்த அந்த ஆவியும் ஆத்மாவும் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டிருக்கிறது. அதான் சொல்லுவார், நான் எங்கள் உள்ளான மனுஷன் அனுதினமும் புதிதாகி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார் நிருபத்தில் பவுல். ஆக நம்முடைய புறம்பான மனுஷன் வந்து அழிந்து போகிறான். இந்த புறம்பான உடல் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பலன் இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்குதா? இருக்காது. இது புறம்பான உடல் வந்து அழியக்கூடியது. முதல்ல குழந்தையை பிறக்கும்போது பலம் இல்லாமல் இருக்கிறோம். அப்புறம் நம்முடைய பெற்றோர்கள் வந்து நமக்கு நல்ல ஊட்டம் கொடுக்குறார்கள். அப்போ நம்ம வளர்கிறோம், வாலிபமாகிறோம், கல்யாணம் முடிக்கிறோம், ஒரு குழந்தையை பெறுறோம். அப்புறம் 40 வயசு ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பலன் குன்ற ஆரம்பிக்குது. 60 வயசு ஆகுது, 70 வயசு ஆகுது, 80 வயசு ஆகுது. இப்படியே வயசாக போகும்போது பலம் குன்றி கொண்டே வருகிறது. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் இருக்கிறான் இல்லையா, உள்ளான ஆவிக்குரிய மனுஷன், அவன் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். உடல் வந்து நாளுக்கு நாள் தேய்மானமாகி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆவி நமக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம முதலாக ஞானஸ்நானம் எடுத்த அன்று ஆராய்ச்சி கலந்து கொண்ட அன்று நம்முடைய ஆவி ஆத்மா நிலை எப்படி இருந்தது? இவ்வளவு விவரம் தெரியுமா? அப்போ தேவனை பற்றி ஒன்றுமே கிடையாது இல்லையா? அப்போ இந்த 28 ஆண்டுகளாக தேவன் நம்மை வளர்த்திருக்கிறார். அப்போ 28 வயது பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் தேவனுக்குள்ளாக வளர்ந்து. அப்போ இந்த உள்ளான மனுஷன் வந்து நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறாள் உள்ளான மனுஷி. ஆனால் புறம்பான இந்த உடல் வந்து தேய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தேய்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆவிக்குரிய மனுஷனை, ஆவிக்குரியவற்றை நாம் காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல என்பதை நம்முடைய உடலே நமக்கு சொல்லும். வேற யாரும் சொல்ல தேவையில்லை. நேற்று இருந்தது மாதிரி இன்னைக்கு இருக்கிறது இல்லை, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நாளைக்கு இருக்க போறதில்லை. நம்முடைய உடல் வந்து நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. அப்போ இந்த உலக வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதற்குள்ளாக இருக்கிற ஆவி ஆத்மாவும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு தேவனிடத்தில் சென்று சேர வேண்டும். அதனால தான் தேவன் வந்து மனிதனை அதிகமாய் நேசிக்கிறார். மற்ற எந்த விலங்கை காட்டிலும், மற்ற எந்த உயிரினத்தை காட்டிலும் அதிகமாக மனிதன் மீது அவர் பாசம் வைத்துள்ள காரணம் வந்து நாம் அவரது சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவரது சாயலை தரித்து கொண்டிருக்கிறோமா? அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து அவரது சாயலாக உண்டாக்கப்பட்டோம். இடையில என்ன செஞ்சோம்? அவரை விட்டு பிரிந்தோம். எப்போ நம்ம பிரிந்தோம்? ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை, உங்கள் பாவங்களே அவருக்கும் உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குன்னு சொல்கிறார் ஏசாயா. அப்போ நம்ம பாவம் செய்த போது நம்ம வந்து அவரை விட்டு பிரிந்தோம். ஏன்டா சும்மா உட்கார மாட்டியா? ஆடிக்கிட்டே இருக்க, உன்னையவே பார்த்துக்கிட்ட எல்லாரும் உட்காட்டு சமம். அப்ப நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும் போது நமக்குள்ளாக தேவனை பற்றிய பக்தி அதிகமாகிறது. தேவனை இன்னும் அதிகமாக கிட்டி சேருகிறோம். பாட்டு கூட பாடுறோம்லே, தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில். இன்னும் நெருக்கணும், இன்னும் நெருங்கி போகணும் தேவன்கிட்ட. பல பேர் வந்து தேவன்கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ அங்கே போனால் அப்படி இருக்கணும், அதெல்லாம் இல்லை. தேவன் வந்து நம்ம பிரியமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவரிடத்தில் ஐக்கியமாகும் போது அவர் நமக்கு இந்த உலக இன்பத்தை மாத்திரமல்ல, மறு உலகம் என்ற இன்பத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே இந்த காரியங்களை நாம் நினைத்து பார்ப்போம். வானவில் என்பது தேவனுடைய பொறுமையின் அடையாளமாக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, அவர் கையை காமிச்சு 2 கையை காமிச்சிட்டு போனார், 2 விரலை காமிச்சிட்டு போனார் உயிர்த்தாண்டவர். ஏன்னா மேட்டுப்படி பாஸ்காவில் அந்த சிறுவதுகள் செஞ்சு வச்சுட்டாங்க. அப்போ 2000 வருஷத்தில் வருவேன்னு தானே சொன்னார்.
அந்த 2 தடவை 2000 வச்சுட்டான். இவன் நினைப்போ அவ்வளோதான். ஏன் 20,000 வருஷத்தில் வரும்னு சொல்லக்கூடாதா? 2 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் வருவேன்னு சொல்லக்கூடாதா? இவனுக்கு இப்போ நினைப்பு 1000 தான் இருக்குது. இப்போ அப்போ எங்கே 2000 முடிஞ்சு போச்சு. இப்போ 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, இன்னும் உலகம் அழியல. அதுக்கும் வசனம் இருக்கு நமக்கு. பேதுரு சொல்கிறாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். லாங் சஃபரிங் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நீடிய பொறுமையை நாம் கேலி பண்ணக்கூடாது, அல்லது அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் தாமதிக்கிறார், அவர் எங்கே வர போகிறார் இனி நம்ம இஷ்டத்துக்கு ஆடவும் முடியாது. ஆக இந்த உலகத்திலே வானவில்லை தேவன் தோற்றுவித்த போது மனிதன் மீது அவர் கொண்டிருந்த பாசத்தை, மனிதன் மீது அவர் கொண்டிருந்த அன்பை முத்திரையிட்டு காண்பித்தார். இன்னமும் அதே போன்றுதான் தேவன் இருக்கிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வழிகளை விட்டு மாறி வந்து தேவனுடைய வழிகளுக்கு உண்மையாக உறுதியாக நம்மை ஒப்புவிக்கும் போது அந்த தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதை தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம்.